வணக்கம். ஐ ஆம் ஜெயா. நம்ம இன்ஸ்டியூட்டில் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் டிஎன்செட் 2024 பிஜிடிஆர்பி பேப்பர் 2 இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்ஸ்டியூட்டில் டீட்டெயில் கேட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ரைஸஸை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேப்பர் 1க்கு வந்து கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ 2 பேப்பருக்குமே சேர்ந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல் சிலபஸை வந்து கவர் பண்ணுறோம். ரீசன்ட் பிஒய்கியூஸ் வந்து கொடுக்குறோம். ப்ளஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு கிராக். ஸோ நம்ம வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Today we are going to look at the British literature most important questions. Okay, British literature most important question part 1. Okay, so let's go to the class. So first question, Gloriana in the Fairy Queen represent dash. So Fairy Queen வந்து who wrote the Fairy Queen? Fairy Queen is written by எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின ஒர்க்கு தான் ஃபேரி குவீன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு எபிக்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குளோரியானா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்த ஃபேரி குவீனில் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ கத்தோலிக் சர்ச், ஆப்ஷன் பி குவீன் எலிசபெத், ஆப்ஷன் சி மேரி குவீன் ஆஃப் ஸ்காட், ஆப்ஷன் டி ஆனி பொலின். ஸோ இந்த 4 பேரில் வந்து யாரை வந்து இந்த குளோரியானா அப்படிங்கிற கேரக்டர் டினோட் பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Option B is Queen Elizabeth. The Fairy Queen was written by Edmund Spenser. ஸோ இட் இஸ் இவர் வந்து ஒரு எப்பிக் எழுதணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஹவு மெனி புக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் 24 புக்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு எப்பிக் எழுதணும் அப்படின்னு சொன்னால் மொத்தம் வந்து 24 புக் எழுதணும். ஸோ இவர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து ஓல்டு ஆர்காயிக் பீரியட்லலாம் வந்து ஹோமர், இலியட் அவங்க எல்லாமே 24 புக்ஸ் வந்து பிளான் பண்ணி தான் எழுதுவாங்க. ஸோ 12 புக்ஸ் வந்து ப்ரைவேட், 12 புக்ஸ் வந்து பப்ளிக். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எழுதுவாங்க. ஸோ இங்கே இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒன்லி 6 புக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஒன்லி 6 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 7th புக் வந்து ஃப்ராக்மெண்ட்ரியாக இருக்குது, இன்கம்ப்ளீட்டான புக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 புக் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 1590 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட கொண்டே காட்டுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் வால்டர் ராலே ஆல்சோ த கண்டெம்ப்ரரி ஆஃப் எட்மண்ட் ஸ்பென்சருடைய கண்டெம்ப்ரரி தான் யார்? ஃப்ரெண்ட் அண்ட் கண்டெம்ப்ரரி ஆஃப் வால்டர் ராலே. ஸோ அவரும் வந்து யார்? எட்மண்ட் ஸ்பென்சரும் சேர்ந்து இந்த புக்கை வந்து யார் ஃபஸ்ட்டு 3 புக்ஸை வந்து குவீன் எலிசபெத்துக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து இயர்லி 50 பவுண்ட்ஸ் வந்து பென்ஷன் வந்து கிடைக்குது. ஏன்னா இந்த ஃபேரி குவீனில் ஃபுல்லாமே ஃபேரி குவீனில் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு? குவீன் எலிசபெத் தான் ப்ரைஸ் பண்ணி இந்த புக் ஃபுல்லாமே எழுதப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ 1590 ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1596 6 புக்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. 1609 வந்து ஃபஸ்ட்டு ஃபாலியோவில் வந்து 7th புக் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா குவீன் எலிசபெத். ஸோ இதில் வந்து இவருக்கு வந்து குவீன் எலிசபெத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 புக்கை வந்து டெடிகேட் பண்ணனால அவருக்கு என்ன கிடச்சிருக்கு? 50 பவுண்ட்ஸ் வந்து பென்ஷன் வந்து கிடச்சிருக்குது. ஸோ இதில் ஈச் புக் ரெப்ரசன்ட் நைட்டு, ஒரு நைட்டை வந்து ஒவ்வொரு புக்லேயுமே வந்து ஒவ்வொரு நைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து எந்த நைட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போ இந்த 6 புக்ஸில் ஈச் புக் ரெப்ரசன்ட் எ நைட், ஒரு நைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக் 1 ஃபேரி குவீன் புக் 1 வந்து எந்த நைட்டை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் கிராஸ் நைட். ஸோ ரெட் கிராஸ் நைட் அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன? ஹோலினஸ். ஓகே. ஸோ புக் 2 வந்து நைட்டுடைய நேம் கயான் மீன்ஸ் டெம்பரன்ஸ். புக் 3 பிரிட்டோமார்ட். ஸோ பிரிட்டோமார்ட் இஸ் எ லேடி நைட். ஓகே, பிரிட்டோமார்ட் சாஸ்டிட்டி. ஸோ புக் 3 வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 6 நைட்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு நைட் இந்த விச் புக் 3 ரெப்ரசன்ட் விச் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்போ அந்த 6 நைட்டோடைய நேமை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புக் 1க்கு வந்து ரெட் கிராஸ் நைட், புக் 2 கயான், புக் 3 பிரிட்டோமார்ட் இஸ் எ லேடி
night. Okay, Britomart means chastity. So book 4 Triamond and Campbell. So அந்த Triamond and Campbell உடைய மீனிங் என்ன, ஃப்ரெண்ட்ஷிப். புக் 5 வந்து ஆர்டிகல். ஆர்டிகல் மீன்ஸ் ஜஸ்டிஸ். புக் 6 கேலிடோ. ஸோ இப்போ வந்து மேட்சிட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ 4 மேட்சிட் வந்து 4 புக்ஸு, ஏதோ இந்த 6 புக்ஸில் ஏதாச்சும் சஃபில் பண்ணி புக் 1 புக் 2 புக் 3 புக் 4 இல்லாட்டி புக் 2 புக் 5 புக் 3 இந்த மாதிரி கொடுத்து ஆப்போசிட்டில் என்ன கொடுத்துருக்கலாம், மேட்சிட்டில் வந்து நைட்ஸுடைய நேம் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 வந்து நமக்கு தெரிஞ்சால் கூட நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சரை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு புக் 1ல் இருக்கிற நைட் பேர் என்னது, ரெட் கிராஸ் நைட். புக் 2 சர்கயான். புக் 3 பிரிட்டோமார்ட். புக் 4 ட்ரைமண்ட் அண்ட் கேம்பல். புக் 5 ஆர்டிகல். புக் 6 கேலிடோர். ஓகேவா? ஸோ இந்த நைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புக் 1ல் வர்ற நைட்டோடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ரெட் கிராஸ் நைட். ஓகே, ரெட் கிராஸ் நைட் மீனிங் ஹோலினஸ். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். ஸோ லேடி நைட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, பிரிட்டோமார்ட். பிரிட்டோமார்ட் மீன்ஸ் சாஸ்டிட்டி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புக் 1ல் வர்ற அந்த லேடி கேரக்டர் நேம் வந்து என்ன, யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வர்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபேரி குயின் அப்படிங்கிறது வந்து 6 புக்ஸ் ஒன்லி ரோட். ஸோ 7th புக் வந்து ஃப்ராக்மெண்ட்ரி ஒர்க்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்பென்சரை பற்றி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூஜி பிஜிலெல்லாம் படிச்சிருப்போம். புரோத்தலமியன், எபித்தலமியன். இதில் வந்து புரோத்தலமியன் என்ன சாங்கு, எபித்தலமியன் என்ன சாங்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வெட்டிங் சாங் எது, எபித்தலமியன். புரோத்தலமியன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். இவருடைய சானட் ஒன்று இருக்குது, சானட் சீக்வன்ஸ். அது என்னது, அமரட்டி. ஸோ அமரட்டி ரிட்டன் பை 1595 அமரட்டி அண்ட் எபித்தலேமியம். ஸோ ரெண்டையுமே சேர்ந்து தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ, 1595. ஸோ ஃபஸ்ட்டு எபித்தலேமியன் தான் எழுதுறாரு, அதுக்கப்புறம் தான் புரோத்தலேமியன் எழுதுறாரு. சரியா? எபித்தலேமியன் வந்து அவருடைய வெட்டிங்க்கு, அவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நடக்குது. ஸோ அப்போ அந்த வெட்டிங்க்காண்டி அந்த பிரைடுக்கு வந்து அந்த எபித்தலேமியன் அப்படிங்கிற போயத்தை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ புரோத்தலேமியன் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு ஸ்பௌஸ்வல் வேர்ஸு. ஸோ அது வந்து யாருக்காண்டி அப்படின்னு சொன்னால் அவருடைய பேட்ரானுடைய பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு வந்து யாருன்னா எலிசபெத் அண்ட் கேத்ரின். ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா வெட்டிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து அந்த சாங் வந்து எழுதுறாரு. இது புரோத்தலேமியன். அப்போ அது எப்போ எழுதுறாருன்னா 1596. ஸோ அந்த புரோத்தலேமியன் அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணதே யாருன்னா ஸ்பென்சர் தான் காயின் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ஸ்பென்சருடைய ஒர்க் மோஸ்ட்லி வந்து ஃபேரி குயினை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எபித்தலேமியன், புரோத்தலேமியன், சானட் சீக்வன்ஸ், அமரட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருக்காரு. என்ன ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருக்காருன்னா எ வியூ ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோஸ் ஒர்க்கும் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபேரி குயின்லேருந்து வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபேரி குயினை ஒரு தடவை வந்து சம்மரியை மட்டும், அட்லீஸ்ட் புக் 1 மட்டுமாவது சம்மரியை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் வந்து 1590 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 புக்ஸுக்கு தான் அவருக்கு என்ன கிடைக்குது, ஹி காட் பென்ஷன் ஃப்ரம் குயின் எலிசபெத் இயர்லி 50 pounds. 50 pounds பென்ஷன்ஸ் வந்து குயின் எலிசபெத்திட்டேருந்து அவருக்கு வந்து பென்ஷன் கிடைக்குது இயர்லி. ஸோ இந்த ஃபஸ்ட் புக்கில் வந்து எந்த நைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ரெட் கிராஸ் நைட். ஸோ அடுத்து 1596 வந்து 6 புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 7th புக் வந்து ஃப்ராக்மெண்ட்ரி ஒர்க்கு. ஓகே. ஸோ அவருடைய ப்ரோஸ் ஒர்க் என்னது, எ வியூ ஸ்டேட் ஆஃப் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அயர்லாண்ட் அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ரோஸ் ஒர்க்கு. ஸோ அடுத்து வந்து அமரட்டி அப்படிங்கிறது சானட் சீக்வன்ஸ். ஸ்பென்சருடைய அமரட்டி அப்படிங்கிறது ஸ்பென்சருடைய சானட் சீக்வன்ஸ். அதே மாதிரி எபித்தலேமியன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எபித்தலேமியம் அப்படிங்கிறது வந்து வெட்டிங் சாங். ஸோ அவருடைய பிரைடுக்கு வந்து இந்த சாங்கை வந்து என்ன பண்ணுறாரு, கிஃப்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 24 ஸ்டான்சாஸ் இருக்குது. எபித்தலேமியன் வந்து 24 ஸ்டான்சாஸ். ஓகேவா? ஸோ அடுத்து புரோத்தலேமியன். ஸோ புரோத்தலேமியனை வந்து ஸ்போர்ச்சுவல் வேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதை வந்து யாருக்காக எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு டபுள் மேரேஜ், டபுள் பெட்ரோத்தல் செரிமனி வந்து நடக்குது. யாராருக்கு அப்படின்னு சொன்னால் கேத்ரின் அண்ட் எலிசபெத் சாமர்செட். ஸோ அவங்க வந்து ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டருடைய டாட்டர்ஸ். ஸோ அவங்களுடைய வெட்டிங் முன்னாடி அந்த பெட்ரோத்தல் செரிமனிக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சாங் வந்து எழுதுறாரு. ஸோ இதில் வந்து 10 ஸ்டான்சாஸ் இருக்கும். இதில் வந்து இட்டாலியன் கேன்சோனீஸ் மாடலை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ புரோத்தலேமியன் வந்து இட்டாலியன், கேன்சோனியா, சானட்டோவா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ கேன்சோனி அப்படிங்கிறது வந்து நமக்கு
தெரியணும். கேன்சோன். ஓகே, ஸோ பேலட் லைக் லிரிக் அப்படிங்கிறது அந்த கேன்சோனுடைய மீனிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து ப்ரொத்தலேமியனில் வந்து ஒரு ரெஃப்ரைன் இருக்குது. ஸோ ரெஃப்ரைன் மீன்ஸ் லாஸ்ட் லைன் வந்து ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டான்ஸா முடியுதுன்னா அந்த லாஸ்ட் லைன் வந்து எல்லா ஸ்டான்ஸாலும் ஈச் ஸ்டான்ஸா கண்டெய்ன்ஸ் த ரெஃப்ரைன். ஒரு ரெஃப்ரைன் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். திஸ் இஸ் த ரெஃப்ரைன் ஆஃப் த ப்ரொத்தலேமியன். ஸோ ப்ரொத்தலேமியனில் தான் இந்த லைன் வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து யாருன்னா ஸ்பென்சருடைய ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நெட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. So next question, the name of the prioress in the Canterbury Tales is. So Canterbury Talesல prioress உடைய நேம் என்ன? ஸோ நம்ம வந்து prologue to the Canterbury Tales அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த prologueல வந்து எத்தனை பில்கிரிம்ஸ் போகிறாங்க, அந்த பில்கிரிம்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் நம்மளுடைய ஆத்தர். ஓகேவா? ஸோ அதில் வந்து prioress உடைய நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஆப்ஷன் ஏ எக்லண்டைன், ஆப்ஷன் பி ஆலிசன், ஆப்ஷன் சி பியாட்ரிஸ், ஆப்ஷன் டி லாரா. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து விச் ஒன் இஸ் கரெக்ட் ஒன்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேவா? ஸோ எக்லண்டைன். ஸோ ப்ரையரஸுடைய நேம் என்ன அப்படின்னு சொன்னால் எக்லண்டைன். who was one of the pilgrims. So how many pilgrims are there? 29 pilgrims. 29 பேர் போகிறாங்க. ஓகேவா? without the author and host and author தவிர 29 பேர் போகிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இந்த எக்லண்டைன் அப்படிங்கிற ப்ரையரஸ் வந்து ஓர் எ ப்ரூச் ஆன் விச் வாஸ் எ லெட்டர். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ரிஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரூச் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரூச் வந்து எப்படி இருக்கும்னா அதில் என்ன லெட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏ அப்படிங்கிற லெட்டர் இருக்கும். அந்த ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து எதை டினோட் பண்ணுது? ரெப்ரசன்ட் அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட். ஓகேவா? அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படின்னு சொன்னால் லவ் கன்குவஸ் ஆல் அப்படிங்கிறதா இங்கிலீஷ் மீனிங். ஸோ என்ன லெட்டர் ஏ கண்டெயின் ஆகிருக்கும். அப்படியே ஏ அப்படின்னு சொன்னால் என்னன்னா அமோர் வின்சிட் ஆம்னியா அப்படிங்கிறது வந்து லாட்டின் வேர்ட். ஸோ அந்த லாட்டின் வேர்டை வந்து எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் லவ் கன்குவஸ் ஆல் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட என்னென்னா அந்த ப்ரூச்சோடைய பீட்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் க்ரீன் கலரில் இருக்குமா. ரோசரி வித் க்ரீன் பீட்ஸ் அண்ட் ப்ரூச் ஆன் விச் த லெட்டர் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிற லெட்டரை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைப் ஆகி அந்த என்ன கலரில் க்ரீன் கலரில் அந்த பீட்ஸ் இருக்குமா. ஸோ அந்த ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமோர் வின்சென்ட் ஆம்னியா அப்படிங்கிறது லாட்டினில். இங்கிலீஷில் வந்து லவ் கன்கோஸ் ஆல். ஸோ சப்போஸ் நமக்கு எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரூச்சில் ஏ லெட்டர் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து லவ் கன்கோஸ் ஆல் அப்படிங்கிற இங்கிலீஷ் மீனிங்கும் தெரிஞ்சிருக்கணும், லாட்டின் வேர்டு என்ன அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இவங்க எக்லண்டைன் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எக்லண்டைன் மீன்ஸ் அந்த பேருடைய நேமுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா ஸ்வீட் பிரையர். ஸ்வீட் பிரையர். ஸோ இவங்க வந்து எப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்சு வந்து பேசுவாங்க, நல்ல டேபிள் மேனர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த எக்லண்டைன். ஸோ இவங்களோட வந்து யாருக்கும் அக்கம்பனிடு யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் 3 ப்ரீஸ்ட் அண்ட் எ நன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரேயர்ஸோட யார் வர்றாங்கன்னா 3 ப்ரீஸ்ட்டும் ஒரு நன்னும் வந்து வர்றாங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்ஃபெசோ அமான்டிஸ் ரிட்டன் பை டேஸ். ஸோ அந்த கன்ஃபெசோ அமான்டிஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜான் லிகேட், ஆப்ஷன் பி ஜான் கவர், ஆப்ஷன் சி ஜாஃப்ரி சாசர், ஆப்ஷன் டி ராபர்ட் ஹென்ரிசன். ஓகே, ஸோ இவங்க 4 பேருமே யாருன்னா சாசருடைய கண்டெம்ப்ரரிஸ். ஓகேவா? சாசர் பீரியடில் இருந்த பொயட்ஸ் தான் இவங்க 4 பேருமே. ஓகேவா? ஸோ இதில் வந்து கன்ஃபெசோ அமான்டிஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எழுதினவர் யார் அப்படிங்கிறதான் வந்து நமக்கு கொஸ்டின். So answer is B, John Gower. So who wrote the Confessio Amantis? John Gower. So இவர் வந்து இந்த ஒர்க்கை வந்து Confessio Amantis வந்து இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவருடைய ஒர்க்ஸ் என்னென்ன ஒர்க்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால்
வாக்ஸ் கிளமெண்டிஷ் அப்படிங்கிறது இவருடைய லாட்டின் ஒர்க். வாக்ஸ் கிளமெண்டிஸ். ஸோ சப்போஸ் கேட்கலாம். ஸோ கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸ் நமக்கு இங்கிலீஷ் ஒர்க்குங்கிறதுனால தெரியும். ஸோ அவருடைய வாக்ஸ் கிளமெண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து லாட்டின் ஒர்க். ஓகேவா? ஸோ அதை வந்து அதை அதை அந்த ஒர்க்கை கொடுத்து யார் எழுதுனதுன்னு நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொன்று வந்து ஸ்பெக்குலம் மெடிட்டண்டிஷ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு இருக்குது. ஸோ அது வந்து ஃப்ரெஞ்சில் எழுதுனது. ஸோ இந்த 2 ஒர்க்கை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பேர் என்ன, வாக்ஸ் கிளமெண்டிக்ஸ் ரிட்டன் இன் லாட்டின் பை ஜான் கவர், ஸ்பெக்குலம் மெடிட்டண்டிஸ் ரிட்டன் பை ஜான் கவர் இன் ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்காரு. கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸ் ரிட்டன் பை சாசர் இன் இங்கிலீஷ், கவர் இன் இங்கிலீஷ். ஓகேவா? ஜான் கவர். ஸோ ஜான் கவர் அப்படிங்கிறவர் வந்து யாருக்கு, சாசருக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு ஒருத்தர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜான் கவருடைய கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸ் ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஓகே. ஸோ அந்த கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் த கன்ஃபெஷன் ஆஃப் எ லவ்வர். கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் த கன்ஃபெஷன் ஆஃப் எ லவ்வர். ஸோ இந்த கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸோடைய சப்டைட்டில் இருக்குது, டேல்ஸ் ஆஃப் 7 டெட்லி சின்ஸ். ஓகேவா? ஸோ டேல்ஸ் ஆஃப் 7 டெட்லி சின்ஸ் சப்டைட்டில் ஆஃப் டேஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும், ஜான் கவருடைய கன்ஃபெஸ்ஸோ அமெண்டிஸ் அப்படிங்கிற ஒர்க்கோடைய சப்டைட்டில் தான் டேல்ஸ் ஆஃப் 7 டெட்லி சின்ஸ். ஸோ இதை வந்து எதுலேருந்து பாரோ பண்ணி இந்த ஒர்க் எழுதியிருக்காருன்னா ரோமன் டி லா ரோஸ். ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஞ்சு ரைட்டர் டிமோங் டிலோரிஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஒர்க்கில் இருந்து எழுதியிருப்பார். ஓகேவா? ரோமன் டி லா ரோஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு ஒர்க், ஃப்ரெஞ்சு ரொமான்ஸ். ஸோ இதில் இருந்து அது வந்து டிலோரிஸ் டிமோங் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. அதில் பாரோ பண்ணி தான் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு, இந்த கன்ஃபெஷன் ஆஃப் எ லவ்வர். அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் கன்ஃபெஷன் அமெண்டிஸ். ஓகேவா? கன்ஃபெஷோ அமெண்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ டேல் ஆஃப் 7 டெட்லி சின்ஸ் அதனுடைய சப்டைட்டில். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So this question, 8 iambic pentameter lines followed by an Alexandrine is called. So 8 iambic pentameter lines followed by an Alexandrine is called dash. A. Rhyme royal, B. Octava rima, C. Sonnet, D. Spenserian sonnet. So which one is correct? 8 iambic pentameter line. So இப்போ வந்து 8 lines இருக்குது, பென்டாமீட்டரில் எழுதியிருக்காங்க, iambic pentameterல எழுதியிருக்காங்க, ஃபாலோடு பை அன் அலெக்சாண்ட்ரைன். ஸோ அது 8 லைன் போக இன்னொரு லைனை வந்து என்ன சொல்கிறாங்க, அலெக்சாண்ட்ரைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன ஸ்டான்ஸா அப்படின்னு கொடுக்குறாங்க, ரைம் ராயலா, ஆக்டேவா ரைமாவா, சானட்டா, ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவா. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரைம் ராயல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரைம் ராயல் அப்படிங்கிறது வந்து சாசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அந்த சாசரியன் ஸ்டான்ஸா 7 லைன்ஸ் ஆர் கால்டு ரைம் ராயல். 7 லைன்ஸ் ஸ்டான்ஸாஸ் ஆர் கால்டு ரைம் ராயல். ஆக்டேவா ரைமா அப்படின்னு சொன்னால் என்னென்னா 8 லைன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சானட் இஸ் ஏ 14 லைன். ஸோ ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா அப்படிங்கும்போது வந்து 8 lines followed by an Alexander is called the Spenserian stanza. ஓகேவா? ஸோ ஆன்சர் D is the correct one, Spenserian stanza. ஸோ Spenserian stanza தான் எத்தனை லைன் இருக்கும், 9 லைன்ஸ் இருக்குதும். ஸோ அது எப்படி ஃபாலோ ஆயிருங்க, 8 iambic pentameter லைன்ஸ் இருக்கும், 8 லைன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து சானட்டில் வந்து 14 லைன்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ வந்து பெட்ரார்கியன் சானட்டில் வந்து ஆக்டேவ் செஸ்டட்னு பிரிப்போம். ஸோ ஆக்டேவ் வந்து 8 லைன்ஸ் இருக்கும், செஸ்டட் வந்து 6 லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 8 iambic pentameter லைன்ஸ் ஃபாலோடு பை அன் அலெக்சாண்ட்ரைன். ஸோ அப்போ 8 லைன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ஃபாலோடு பை அதை தொடர்ந்து ஒரு அலெக்சாண்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. ஸோ அது வந்து எதில் வரும்னா ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸால தான் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரைம் ராயல் அப்படிங்கிறது வந்து 7 லைன் 7 லைன் தான் இருக்கும் அதில். ஓகேவா? அதனுடைய ரைம் ஸ்கீம் என்னது, ஏபி ஏபி பிசிசி. ஓகேவா? ஏபி ஏபி பிசிசின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து 9 லைன்ஸ், அப்போ இன்னும் 2 லைன் எக்ஸ்ட்ரா ஆகுதா. ஸோ அப்போ ஏபி ஏபி பிசி பிசிசி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவுடைய ரைம் ராயல். ஸோ ரைம் ஸ்கீம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரைம் ராயலுடைய ரைம் ஸ்கீம் வந்து 7 லைன்ஸ், ஏபி ஏபி சிசி, ஏபி ஏபி
சாரி ஏபி ஏபி பிசிசி. ஓகேவா, 7 லைன்ஸ் வந்துடும். இதில் வந்து ஏபி ஏபி பிசி பிசி சி மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பென்சரியன் டைம் ஸ்கீம் வந்து ஸ்பென்சரியன் ஸ்டேஷனாவில் வந்து யார் எதை வந்து எந்த ஒர்க்கில் வந்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபேரி குயின். த ஃபேரி குயின் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு யார், ஸ்பென்சர். ஸோ ஃபேரி குயினில் வந்து ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா இந்த ரைம் ஸ்கீம் 9 லைன் ரைம் ஸ்கீம் ஸ்டான்ஸா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு யார், எட்மண்ட் ஸ்பென்சர். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next question, which was the first group of pilgrims to come to the Tabard Inn? So அந்த Tabard Innக்கு வர்ற first group of pilgrimage யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 groups of pilgrimage வர்றாங்க. ஓகேவா, ஒரு குரூப் வந்து யாருன்னா நைட்டு அவங்களோட சேர்ந்தவங்க சொசைட்டியில் சோசியல் வந்து ஹைஃபை பீப்புளாக வர்றாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நைட் குரூப் வர்றாங்க, அடுத்து வந்து ரிலீஜியஸ் குரூப் வர்றாங்க, அடுத்து வந்து யாருன்னா அந்த ட்ராட்மேன்ஸு கில்ஸ்மேன்ஸ் எல்லாரும் வர்றாங்க. ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பில்கிரிமேஜ் யார் வர்றாங்க இந்த டாபோர்ட் இன்னுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ த 5 கில்ஸ்மேன், ஆப்ஷன் பி த நைட் த ஸ்கொயர் அண்ட் த யோமேன், ஆப்ஷன் சி த பார்டனர் அண்ட் சம்மனர், டி ப்ளோமேன் அண்ட் பாசான். ஓகேவா, ஸோ விச் கம் ஃபஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங், யார் வந்து இந்த 4 ஏபிசிடி இந்த 4 ஆப்ஷனில் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி த நைட் த ஸ்கொயர் அண்ட் த யோமேன். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து டாபோர்டினுக்கு வந்து வர்றாங்க. ஓகேவா, இவங்களை வந்து எப்படி கூப்பிடுறாங்கன்னா தே ஆர் கால் த ஹவுஸ் ஹோல்டு குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ஸ்கொயரு அண்ட் யோமேன் இவங்களை வந்து என்ன குரூப்னு சொல்கிறாங்க, ஹவுஸ் ஹோல்டு குரூப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஃப்டர் தென் இவங்களுக்கு அப்புறம் வந்து மற்ற பில்கிரிமேஜ் வந்து அரைவ் வராங்க, அந்த டாபோர்டினுக்கு வந்து வர்றாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து கேன்டர்பரி டேல்ஸில் வர்ற questions. Okay, let's go to the next question. The heroic couplet was used for the first time in. So the heroic couplet அப்படிங்கிறத வந்து சாசர் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாரு, ஹீரோயிக் கப்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் சாசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ அதை வந்து எந்த ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணார் அப்படின்னா த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ ஹீரோயிக் கப்லெட் வந்து சாசர் யூஸ் பண்ணார். அதை வந்து லேட்டராக யார் ட்ரைடன் பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நியோ கிளாசிக்கல் பீரியட் ட்ரைடன் பீரியடில் வந்து ட்ரைடன் வந்து அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறாரு ஹீரோயிக் கப்லெட்டை. ஓகேவா, டெவலப் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா சாசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அவர் எந்த ஒர்க்கில் அந்த ஹீரோயிக் கப்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படிங்கிறத கொஸ்டின். ஆப்ஷன் ஏ த புக் ஆஃப் டச்சஸ், ஆப்ஷன் பி ட்ராய்லஸ் அண்ட் கிரிஷிட், ஆப்ஷன் சி பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், ஆப்ஷன் டி லெஜண்ட் ஆஃப் குட் விமன். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன், த லெஜண்ட் ஆஃப் குட் விமன். ஸோ த லெஜண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு சாசர் வந்து அந்த ஹீரோயிக் கப்லெட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறார். ஓகேவா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ ரிட்டன் இன் டெக்காசிலபிக் கப்லெட். ஸோ இதில் வந்து டெக்காசிலபிக் கப்லெட் ஹீரோயிக் கப்லெட் இது வந்து ஒரு ட்ரீம் விஷன் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஜண்ட் ஆஃப் குட் விமன் வந்து என்னென்னா ட்ரீம் விஷன் போயம். ஸோ இதில் வந்து எப்படின்னா 9 விமன்ஸை பற்றி பேசியிருப்பார். ஓகேவா, இந்த ஒர்க்கில் வந்து 9 விமன்ஸை பற்றி 10 டேல்ஸாக 10 கதையாக வந்து 9 விமனை பற்றி பேசியிருப்பார். ஸோ அந்த இந்த விமன்ஸ் வந்து ஸோ 9 விமன் ஸ்டோரிஸ் யார் அப்படின்னு சொன்னால் கிளியோபேட்ரா, திஸ்பி, டிடோ, ஹிப்சிபெல் அண்ட் மெடியா, லுக்ரீசியா, ஆர்டைன், ஃபிலோமிலா, ஃபில்லிஸ், ஹைப்பர்மென்ஸ்டா. ஸோ இந்த 9 விமன்ஸை பற்றி 10 ஸ்டோரிஸ் இங்கே வந்து கொடுத்துருப்பாரு. இதில் த லெஜண்ட் ஆஃப் குட் விமன். லெஜண்ட் ஆஃப் குட் விமனில் வந்து 9 விமன்ஸை பற்றி பேசியிருப்பார். அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் கிளியோபாட்ரா, திஸ்பி, டிடோ த கார்த்தேஜ் இவங்களை பற்றியெல்லாம் நமக்கு தெரியும், மெடையா. ஸோ 9 விமன்ஸை பற்றி இதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தீம் என்ன அப்படின்னு சொன்னால் பெட்ரையல் ஆஃப் குட் விமன் பை விக்டு மென். ஸோ குட் விமனை வந்து விக்டு மென்னால் வந்து கைவிடப்பட்டவங்களை பற்றி தான் இந்த போயத்தில் ஃபுல்லாக இந்த ஒர்க்கில் ஃபுல்லாமே எழுதியிருப்பார், த லெஜண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கிறது. ஓகே,
டுடே தட்ஸ் ஆல். ஸோ இன்னும் நீங்கள் வந்து நான் சொன்னதை வச்சு நீங்கள் கொஞ்சம் நெட்டில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ ஆத்தர் கொடுத்துருக்கோன்னா அவங்கள்ட்ட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் இட்